Welcome to Max's Fun with Dhamdarasan. So after long days, we are going to start our channel today. So let me resume by our channel after long days by TNPC Group 4 videos, the Max Sessions. Okay. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த குரூப் 4 உடைய மேக்ஸ் செஷன் பார்த்தீங்கன்னா லிட்டில் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய டாக்கு இருக்குது. பட் என்னோடய அசப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி 98% வில் பி ஈஸி. இந்த 2% வந்து 1 or 2% வில் பி ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ பட் இதை நீங்கள் எப்படி எக்ஸாமில் வந்து நீங்கள் டீல் பண்ணணும், அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இது நீங்கள் எப்படி இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அதை சொல்கிறேன் நான். ஸோ ஃபார் மீ இஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் வில் பி வெரி ஈஸி. பட் ஒவ்வொருத்தோடைய பர்ஸ்பெக்டிவில் கொஸ்டின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து எல்லா 25 கொஸ்டின்ஸும் எப்படி வித் ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலாவில் போடணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் ஸோ நிறைய பேர் வந்து ஃபார்முலாஸ் படிச்சிருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி டக்குன்னு கிராக் பண்ணிடுவாங்க. ஸோ பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் 80% ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் தெரியாது. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் இயர் வச்சு தான் போயிருப்பாங்க. பட் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் போயிருந்திருக்கும். பட் மேக்ஸிமம் ஏரியா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே அல்ஜிப்ராவில் தான் டச் வச்சுருக்காங்க. ப்ளஸ் ரீசனிங்ஸ் இந்த தடவை ரொம்ப கொஸ்டின்ஸ் நிறையா வந்தது, லாஜிக்கல் ரீசனிங்ஸில். ஓகே, ஸோ நம்ம உள்ளே போகலாம். நம்ம குரூப் 4 மேக்ஸோடைய ஆன்சர் கீஸை ஃபுல்லாக பார்க்கலாம். 1 by 1 என்ன கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், வித் ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலா. ஸோ மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி ஈஸியாக அதை வந்து கிளியர் பண்ணலாம் இந்த செஷன்ஸை மட்டும். அதுக்கான கீ ஐடியாஸ் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக தரேன். ஓகே, ஸோ 1 by 1 நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ஸ் ஏரியாஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ நான் டீட்டெயிலாக அதை அப்ரோச் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் எதுலேருந்து வந்திருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக நான் ஆல்ரெடி வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய சேனலில். டெஃபினெட்லி 2 marks ஏரியா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ 2 marks மஸ்ட் வெல்கம் ஃப்ரம் திஸ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். அது கண்டிப்பாக நடந்திருக்கீங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து டிஃபரன்ஸ் வச்சு 2 year டிஃபரன்ஸ் ஆர் 3 years டிஃபரன்ஸ். சிமிலராக அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏரியாவில் தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் கொஸ்டின்ஸ். இதில் ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஒரு பர்சன் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஃபார் பர்டிகுலர் டைம் பீரியட் 2 yearsக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. பட் இது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதர் வில் பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு முக்கியம். கீ லைன்லேயே இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ என்ன கீ லைன்ஸ் அது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது வில் பி த அமௌண்ட் வில் பி ஃபிக்ஸ்டு ஃபார் எவ்ரி இயர்ஸ், n number of years. ஸோ அது பிரின்சிபல்ஸ் அமௌண்ட் வந்து எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே தான் இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு பிரின்சிபல்ஸ் வில் வேரிங். பிகாஸ் நமக்கு எவ்ரி இயர்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆன் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ பிரின்சிபல் டிஃபர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ இதில் பாருங்கள், ஹவு மச் அமௌண்ட் வில் பி காட் ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் த ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப்டர் 2 years. அப்போ ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கைக்கு வருங்கிறது தான் கொஸ்டின். ஸோ வெரி சிம்பிள். இப்போ த நார்மல் பர்சன்ஸ், ஸோ மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாத பீப்புள்ஸ் வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்லை மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க குயிக்காக கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஃபார்முலா பேஸ்டு, ஒன்று நான் ஃபார்முலா பேஸ்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேஸ்டு நான் சொல்லிடுறேன். தென் நான் ஃபார்முலா பேஸ்டு எப்படி போடுறோங்கிறது சேம் கொஸ்டின்ஸை 2 வழியாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமன் ஏரியா தான். ஸோ டோட்டல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க, மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் வந்து ஃபார்முலா பேஸ்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டோட்டல் அமௌண்ட் வில் பி த ஃபார்முலா P ஆஃப் 1 + R/100 த ஹோல் பவர் n. இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது. 12,000 டைம் பீரியட் வில் பி 2 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி த 5. ஓகே, இது ஃபார்முலா மெத்தடு. ஸோ இங்கே வந்து ரேஷனல் நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் மஸ்ட் பி சேமாக இருக்கணும். டேரெக்டாக நீங்கள் வந்து 6/100 போட்டக்கூடாது. 1 + 5 வந்து 6/100 போட்டக்கூடாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அல்லது 1 by 1 வந்து நீங்கள் 100/100 எடுத்துக்கிட்டிங்கன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிரும். ஸோ 105/100 எழுதிக்கலாம். ஸோ 12,000 × 105/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர்னால் a × a எழுதுகிற மாதிரி இது 105/100 × 105/100 எழுதணும். 105/100 × 105/100. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணாலே போதும். எப்படி கேன்சலேஷனுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 20 எலிமினேட் ஆயிரும். இதில் 1 0 போயிடும். இதில் வந்து 5 times of 2 10, 6 times of 2 12, 1 times of 5 21 times of 5 வந்து 105. அவ்வளோதான்.
இப்போ 6 × 21 × 105 நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்க போகுது. இப்போ 6 × 21 இங்கே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக 126 போட்டுக்கலாம். ஸோ 126 × 105. ஸோ இதோட ப்ராடக்ட் தான் உங்களுக்கு டைரெக்டான ரிசல்ட், விச் மீன் 13,230. ஸோ இதுதான் மெச்சூரிட்டி அமௌண்ட். ஸோ இது ஒன் ஆஃப் த கீவேர்ட் மெத்தட். ஓகே, இப்போ இதை தாண்டி இப்போ வந்து சார் எனக்கு இந்த ஃபார்முலா தெரியாது, எதுவும் தெரியாது நார்மலாக, பட் எனக்கு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொஞ்சம் தெரியும், ஓரளவுக்கு இதை வச்சு கால்குலேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்களும் எப்படி போடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, வித்தவுட் ஃபார்முலா. ஸோ ஷார்ட்கட் மெத்தட், த சேம் ப்ராப்ளம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, 12,000. அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். கையில் இருக்குது, உங்கள் கையில் 12,000. நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ இருக்குது, 2 இயருக்கு. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு பேங்க் வந்து எவ்வளோ வட்டி கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க 5%. அப்போ ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிவன் அமௌண்ட், அது ₹1 இருந்தாலும் சரி, ₹10 இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 100% அமௌண்ட். அதில் இந்த ஹோல் அமௌண்ட்டில் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்லேருந்து ஒரு டாட் வச்சிங்கன்னா அது 10% ஆயிரும். 2 டிஜிட் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 1% ஆயிரும். அப்போ இதோட 10%, அதாவது 12,000ல் 10% ஒரு டாட் நான் ஃபார்வர்ட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது ₹1,200. இது 10%. 10% இது வந்து லாஜிக்கல், ஃபார்முலாலாம் தேவையில்லை. லாஜிக்கலாக 10% ₹1,200. 10% ₹1,200 அதில் பகுதி தான் 5%, கரெக்டுங்களா? அப்போ ₹600. அப்போ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், ₹600 இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கோம். நீங்கள் வச்சுருந்தது 12,000. 12,000 ஒரு ₹600 சேர்ந்துச்சுன்னா ₹12,600. இதுதான் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் உங்களுடைய பிரின்சிபல். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் பிரின்சிபல் வேரி ஐடியா இருக்கும். இப்போ இது செகண்ட் இயர். இது செகண்ட் இயருக்கு ஏன்னா நமக்கு 2 வருஷத்துக்கு கழிச்சு தான் மெச்சூரிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ அதே லாஜிக் தான். ரைட்லேருந்து ஒரு டாட் வச்சிங்கன்னா 10%. அப்போ 10% ஆஃப் 12,600 இஸ் 1,260, கரெக்டுங்களா? இப்போ இதில் பகுதி தான் 5%. இப்போ எவ்வளோ, ₹630. ஓகே, இப்போ 5% கிடச்சிருச்சு. அப்போ இந்த 5% இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரின்சிபலில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 12,600 + 630 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹13,230. அதே ஆன்சர் கிடச்சிரும். இது ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரெயின் யூஸ் பண்ணி நார்மல் கால்குலேஷன் போட்டாலே போதுமானது. ஸோ எனிகவ் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு 13,230. உங்களுடைய ஆன்சர் வந்து சி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க ஸ்லோவாக வந்து வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இல்லைன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. ஓகே, மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இது பாருங்கள், மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து எல்சிஎம் HCF தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லாஜிக்கான விஷயங்க தான். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ கீ எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, அல்ஃபபெட்ஸோடைய சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏனா 1, பினா 2 until Z 26. But then LCM of HCF is not equal to, so which one is LCM of HCF is not equal for of HCF தான் கேட்டிருக்காங்க. This is also one of the alphabet தான். ஸோ HCF, ஸோ HCF உடைய உங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் நமக்கு வேணும். H denoted as what alphabet? ஸோ Hனா உங்களுக்கு தெரியும் 8, Cனா 3, Fனா 6, கரெக்டுங்களா? ஸோ இதோடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் வேணும். 8, 3, 6. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் விச் இஸ் காமன், ஹையஸ்ட் காமன் அதை ஃபேக்டர் எடுக்கிறது வந்து HCF, லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது LCM. பட் LCMக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் மெத்தடாலஜி தெரியணும்னு அவசியம் இல்லை, நமக்கு எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் 2 வழி இருக்குது. லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்து எக்ஸாக்டாக அதர் 2 எலமெண்ட் டிவைட் ஆகணும். இல்லை அப்படின்னா L டிவிஷன் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 டேபிளில் போடுங்க. 4 டைம்ஸ் ஆஃப் 2, 3, 3. 2 டேபிள் 2, 3, 3. சாரி, இங்கே எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம். யா, கரெக்ட். ஸோ 2, 1, 3, 3, அகைன் 3, 1, 1. ஸோ இதோட ப்ராடக்ட் தான் உங்களுக்கு LCM 4, 8, 24. ஸோ LCM என்ன வருது, 24. ஆனால் அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா HCFின்
CF is not equal. Yeah, then which LCM is not equal? இங்கே பாருங்கள், each options நீங்கள் இது ஆப்ஷன்ஸ் வழியாக தான் எலிமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் போக முடியும். X for 24, okay, E plus S 24, A into C into H 1 into 3, okay, 3 into 8, that also 24, A plus C plus H. Yeah, C இல்லை பாருங்கள், A plus C plus H வந்து உங்களுக்கு 24 இல்லை. ஸோ ஒரு ஆப்ஷன் இஸ் C. ஆப்ஷன் இஸ் சி. உங்களுடைய ஆன்சர் வந்து சி, ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹச். 1 3 8 போட்டிங்கன்னா 12. ஸோ இது இஸ் நாட் ஈக்குவல். கிளியர்? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், பட் லாஜிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 until infinity. பிகாஸ் த கண்டினியூட்டி டாட் அங்கே இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக வந்து நீங்கள் எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துருக்கலாம். பட் இது இரேஷனல் சர்ட்ஸ் கான்செப்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்டில் இன்ஃபினிட்டி போகுது. இப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இமேஜின் பண்ணணும். இதுவும் அல்ஜிப்ரா கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் இரேஷனல் தான். √5 of so keep on going. Is that right? Okay, இப்போ நான் இந்த ஹோல் வேல்யூவை ஐம் கோயிங் டு அசியூம் சம் அதர் வேல்யூஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ √5 எடுத்துக்கிறேன். இப்போ இதை நீங்கள் நார்மலாக உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், ஸ்கூல் லைஃப்பில் படிச்சிருப்பீங்க டெசிமல். இப்போ 1.73 பார் அப்படின்னா ரிப்பீட்டேஷன்ஸ்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 3 போயிட்டுருக்கோம். எல்லா எலமெண்ட்டும் சேம். அதே மாதிரி தான் இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த √5 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த எல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். √5 அதுக்குள்ளே அப்படியே 5 அப்படியே ரிப்பீட்டேஷன் சேம் தான். அன்டில் டாட்டுங்கும் போது அன்டில் இன்ஃபினிட்டிவ். அதை தான் நான் இங்கே என்ன எடுத்திருந்தேன்? ஒய்ன்னு எடுத்திருந்தேன். அப்போ அதை நான் அப்படியே இங்கே எழுதிக்கலாமா? இந்த ரிமைனிங் எலமெண்ட்டை ஒய்ன்னு. ஸோ y = √5y. கிளியர்? எப்படி இது ஒய் வந்துச்சு இங்கே அசியூம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ y² √5y of the whole square. Clear? Okay, அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். y² = 5y. தென் இங்கே வந்து y கேன்சல், தென் y = 5. So there is no power, considers 1. Yes, our answer is 5 power 1. ஸோ வெரி சிம்பிள். பட் இது நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸ் தெரிஞ்சவங்க போட்டிருப்பாங்க. மற்றவங்க இது ஆக்சுவலாக அது நார்மல் கீ ஃபார்முலா தான். ஒரு ரிப்பீட்டேஷன்ஸ் வேல்யூ அன்டில் இன்ஃபினிட்டி போகுதுன்னா உள்ளே என்ன இருக்கோ அண்டர் த செட்ஸில் அதுதான் நீங்கள் போடணும். ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது அதே நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். இப்போ 3 போயிட்டு இருந்தால் 3 தான் உங்களோட ஆன்சர். 3 power 1. பட் இங்கே நீங்கள் 5 power 0 ஈக்குவலான்னு கேட்பாங்க மெனி ஆஃப் த பீப்புள்ஸ். 5 power 0s வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா 5 power 0 த ஹோல் வேல்யூவே 1ன்னு மாறிடும். அது தப்பு. ஸோ இதை வந்து 5 power 1 தான் ரைட்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள் ஸ்லோவாக வீடியோ வச்சு. புரியலைனாலும் கேளுங்க, டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் தான் வந்திருக்கு. இது பாருங்கள், ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஹெமிஸ்பியர் ஹேவ்? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மெய்ப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை. ஸோ ஹெமிஸ்பியரை வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் பேசிக் கொஸ்டின்ஸு. ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, 134 வருங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 4 meter அண்ட் ஹூஸ் பேஸ் ஏரியா இஸ் 500 m². இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். 3D ஃபிகர்ஸுடைய வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது சாலிட் ஃபிகர்ஸு. பட் ஓகே, பட் இது ரொம்ப சிம்பிள் தான். அவங்களே ஆக்சுவலாக பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் நமக்கு வந்து உங்களுக்கு வால்யூம்னு. பட் அந்த பேஸ் ஏரியாஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. பேஸ் ஏரியா ஆக்சுவலாக ஒரு சிலிண்டர் நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணுங்கள். லெட் யூ இமேஜின் ஒன் சிலிண்டர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்மலான ஒரு ரெக்டாங்குலர் சீட்டை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த ரெக்டாங்குலர் சீட்டை நீங்கள் இப்படி ஃப்ளிப் பண்ணும்போது தான் உங்களுக்கு சிலிண்டராக ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் வந்து என்ன கிடச்சிருக்குது? சர்க்கிளாக மாறுது. ஹவு டு கால்குலேட் சர்க்கிள்? த ஏரியா πr². கரெக்ட். ஹைட் வந்து இதுவாக இருக்கும். அப்போ த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் πr² h. இங்கே வந்து அப்போ இதில் வந்து த பேஸ் ஏரியா
பேஸ் ஏரியா இஸ் பை ஆர் ஸ்கொயர், ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ தாட் தி எல் பி கிவன் வெரி கிளியர்லி whose height is 4 meter and the base area is 500. ஸோ அவங்க ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க 500, இது 4. ஸோ அவ்வளோதான், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. வில் பி 2000. நீங்கள் மேபி ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதே அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். நான் 500 × 4. ஏன்னா ஆன்சர்ஸும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்டேட்டில் அங்கே இல்லை. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக அவங்க வேறு மாதிரி கொடுத்துருந்துக்கணும். ஆன்சர்ஸ் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இல்லை, அதனால் ஈஸியாக டைரெக்டாக நிறைய பேர் சூஸ் பண்ண சான்சஸ் இருந்திருக்கு. Okay, so moving on with the next one. Yeah, coming to this one, 147. இது பாருங்கள், பர்சன்டேஜ் தான், நிறையா பர்சன்டேஜ் அக்கறை இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் அக்கறை இருக்குது. ஸோ Kyle bought 5 dozen eggs. Out of that 45 eggs are good eggs. Express the number of rotten eggs. இல்லை பாருங்கள், மொத்தம் எக் எவ்வளோ 5 டஜன்ஸ், விச் மீன் 5 times of 12, 60 எக்ஸ் வாங்கியிருக்காங்க. 45 நல்லா இருக்குது, 2 வந்து அழுகிருச்சு. ஓகே, சரி, 15 அழுகிருச்சு, விச் மீன்ஸ் 45 குட்னா ரிமைனிங்ஸ் 60ல் ஓகே, யா கரெக்ட். ஸோ 45 எக்ஸ் குட்டு, 15 வந்து ரோட்டன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவங்க எவ்வளோ இதாகிருச்சுன்னு கேட்கல. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னே 15 அப்படின்னு போட்டு 15% போட்டிருப்பாங்க, அது தப்பு, அப்படி போடக்கூடாது. அவங்க வந்து கேட்டது நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் எக்ஸ் 60, அதில் எத்தனை அழுகி போச்சு, 15. பர்சன்டேஜ்னா இன்டு 100%. 0 0 கேன்சல். 3 times of 2 times of 3 6, 5 times of 3 15, 1 times of 2 5 times of 2 10, 5 times of 5 25. ஸோ 25%. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது 25% ஆஃப் த எக் வந்து அழுகிருச்சு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். If Sunday equal to 2, Tuesday equal to 3, Thursday equal to 2. இதை ஒரு டைரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கீயாக எலமெண்ட்டாக உங்களுக்கு கெஸ் ஆகிருக்காது. பட் இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அது ஒன்றுமே இல்லை, லாஜிக்கல் ரீசனிங்ஸ் தான் இது. அண்டர் தட் இஸ் இங்கிலீஷ் கான்செப்ட், ஆல்ஃபபெட்ஸ் கான்செப்ட். ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் வவல்ஸ். லுக் அட் த சண்டே, how many vowels are there? U and A 2. டியூஸ்டேயில் பாருங்கள், வவல்ஸ் பார்த்தீங்கன்னா U and A, UEA 3. ஓகே, ஸோ தேர்ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா UA, ஸோ 2. இதெல்லாம் கிளியர் பிக்சர். தென் கம்மிங் டு மண்டே, ஸோ A and O is there, so there are 2 vowels. So option B is the right answer. So moving on, the next question. We no need to spend too much time in a particular question. Yeah, so in the questions, majority of the people, they will not attend. For 157, the radius of the conical tent is 700 centimeter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. Yeah, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு கேன்வாஸ் க்ளோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பீசஸில் இருக்குது. whose length and breadth will be the total areas, but here it is not given exact the length. The breadth they are given 4 meter. So this will be the 4 meter. Length we don't know, but whose product will be equal to the how much area occupied in the tent, conical tent. ஸோ இதுதான் அந்த டோட்டல் ஏரியா வந்து அந்த கோனிக்கல் டென்ட்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஓகே, கம்மிங் டு கோனிக்கல் டென்ட். இப்போ இந்த கோனிக்கல் டென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கோனிக்கல் டென்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, த ரேடியஸ் ஆஃப் த கோனிக்கல் டென்ட் இஸ் 700 centimeter and the height is 24 meter. Okay, this will be the 24, this will be the 700 centimeter, which means 7 meter. So unit has to be taken in the meter. Then slant height is 24. Okay, fine. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு இது 7, இது 24 அப்படின்னா இந்த ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு தெரியணும். பிகாஸ் வி வாண்ட் டு கால்குலேட் த ஏரியா, த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன், வி ஹவ் டு ஃபைண்ட் πRL. இதுக்கும் ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு எல் தெரியாது. எல் வேணும்னா இங்கே பைத்தாகரஸ் தியரம் இங்கே அப்ளை பண்ணி, ஸோ திஸ் இஸ் எல், திஸ் இஸ் அ ஹைட், ஸோ திஸ் இஸ் ரேடியஸ். ஸோ யூ ஹவ் டு அப்ளை த பைத்தாகரஸ் தியரம் ஹியர். So L square equal to R square plus H square, then L equal root of R square plus H square, then 7 square plus 24 square, 49 plus, so இங்கே வந்து 24 இருந்தது. ஸோ 24 into 24 உங்களுக்கு
ஸ்கொயரை வந்து ஷார்ட்கட்லாம் நிறைய நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. 576 ப்ளஸ் இதில் ஒரு நீங்கள் 49 போட்டிங்கன்னா ஆட் பண்ணி பாருங்கள். then 625. Okay, so root of 625 which means 25 to 25, so L equal 25. So you got the slant height will be 25. அவங்க slant heightலாம் கேட்கல, அவங்க கேட்குறது length of canvas. Okay, so the volume of, sorry, not a volume, is a CSA, curved surface area of the cone is pi r L. Pi value let you assume 22/7 because r value here is 7, L value is 25. So 22 into 25 will be getting 550. So the total area of the conical tent is 550 meter square. கரெக்டுங்களா? அப்போ அதில் நமக்கு மொத்தம் கொடுத்த இந்த கிவன் ஏரியா வந்து அந்த க்ளோத் பிரெத் வந்து 4, லென்த்து தெரியாது. ஸோ ஹூஸ் ப்ராடக்ட் வில் பி தட் வேல்யூஸ். அப்போ என்ன வேல்யூவாக இருந்தால் அது இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் L into 4 equal to 550 கண்டுபிடிச்சிடலாம். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will get the value. So can you divide 550 by 4, you will get exact value. 550 by 4 you will get 137.5. So options I thought you have A. Yeah, correct. So little tough தான், tough இல்லை, பட் கொஞ்சம் ஃபார்முலாஸ் தெரியணும் இதுக்கு. ஓகே, கம்மிங் டு 158, find the next number in the series. நம்பர் சீரீஸில் 2 கொஸ்டின்ஸ் அப்பியர் ஆயிருந்தது. ஒன்று இஸ் மிஸ்ஸிங் எலமெண்ட்டில், இன்னொன்று வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். இதை நீங்கள் 2 வழியில் திங்க் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கலாக திங்க் பண்ணலாம். வில் பி தட் ஃபேக்டோரியல் கான்செப்ட் கொண்டு வரலாம், இல்லைனா மிஸ்ஸிங் வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்து நீங்கள் எப்படி டபுள் ஆகுதா என்னன்னு செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 6 24 120. ஸோ கொஸ்டின் நம்பர் 158. ஓகே, இதில் பாருங்கள் 1 2 6 24 தென் 120. இதில் பாருங்கள், இது எப்படி இதில் டபுளாக இருக்குது. ஸோ 1 into 2 2, இதோட டிஃப்ரென்ஸ். Here will be 4. So இதில் பாருங்கள் 2 yeah 1 2 4. okay, so factorial actually factorial 1 factorial 2 factorial 3 factorial 4 5 factorial then 6 factorial will be the 720. ஸோ அப்படியே டபுளாக மல்டிப்ளை ஆகிருக்கு இது. ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்க நீங்கள் பார்க்கும்போது ரிமைனிங் நம்பரால் மல்டிப்ளை பண்ண 6 5 4 3 2, இது 5 4 3 2. ஓகே, வெரி சிம்பிள் நம்பர் சீரீஸ் இந்த சீக்வன்சஸ். Okay, coming to the next one, if 3x plus 4y is to 4x plus 6y, இது ரேஷியோ கான்செப்டில் இருக்குது. யா, ஸோ இதை வந்து பாருங்கள், இது லிட்டில் வெரி ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3x plus 4y, இந்த is to அப்படிங்கிறது you can take it as a fraction, the ratio format, by 4x plus 6y which is equal to 22 is to 32, we can take directly. Then what is the value of x is to y? Here we can simplify directly. 11 times up to 22, here 16. Okay, இதை பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இது ஒரு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கொஞ்சம் மல்டிப்ளிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 16 டைம்ஸ் இது என்டையராகவே நீங்கள் இது ப்ராக்கெட் போட்டு தான் பண்ணணும். 16 டைம்ஸ் ஆஃப் 3x plus 4y, 11 டைம்ஸ் ஆஃப் 4x plus 6y. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48x, இங்கே வந்து 64y, இங்கே 44x, இங்கே வந்து 11 into 6 போட்டிங்கன்னா 66y. ஓகே, இப்போ இந்த 44x இந்த பக்கம் வரும்போது 48 minus 44 வந்து 4x ஆயிரும். இந்த 64 அங்கிட்டு போகும்போது 66 minus 64 2 ஆயிரும்.
நமக்கு எக்ஸ் பை ஒய் தான் வேணும். அந்த ஒய் இங்கிட்டு வந்தது. அப்போ இந்த 4 தான் கீழே போகணும். ஸோ 1/2. ஸோ 1:2. So 1:2 in the options we have. Yeah. So option A is the right answer. Options A. Yes. So moving on. Next max question. Yes. The RCF of two number is 11 and their LCM is 693. If one of the number is 77, find the other. இதில் பாருங்கள் நிறையா RCF கொஸ்டின் அதே தான் ரெப்பிட்டேஷன் ஆகிருக்கு. இதில் ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஒரே கீ மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF ஆல்வேஸ் வில் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் டூ நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ இரு எண்களின் மீப்பேவா விச் மீன் HCF. ஓகே, தென் LCM is 693, ஒன் ஆஃப் த நம்பர். இங்கே பாருங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. HCF ஆஃப் டூ நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க, 11ங்கிறாங்க. ஃபில் பண்ணி விட்ருங்க. ஒன் ஆஃப் த நம்பர் அவங்களே சொல்லிட்டாங்க, 77ங்கிறாங்க. சரி, ஒய் தெரிலன்னு வச்சுக்கலாம். LCM அவங்களே கொடுத்துட்டாங்க, 693. இப்போ உங்களுக்கு ஒய் தான் வேணும். 693 × 11/77. 1 times of 11, 7 times of 11. 1 times of 7, 9 times of 7, 63 remaining 99. We have the option 99. Yes, option C is the right answer. 171 பாருங்க. A merchant has 120 liters and 180 liters of two kinds of oil. He wants to sell oil by filling the two kinds of oil in tins of equal volumes. What is the greatest capacity of such tin? Yeah, so the greatest capacity, இந்த கீவேர்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். the greatest capacity we can hold. அப்போ இது வந்து என்னது அப்படின்னா கம்மிங் டு அண்டர் த கான்செப்ட் ஆஃப் சேம் LCM and HCF. ஸோ கிரேட்டஸ்ட் அப்படிங்கும்போது HCF, ஸ்மாலஸ்ட் அப்படிங்கும்போது LCM நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் அப்படிங்கும்போது HCF ஆஃப் the 120 and 180. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இங்கே வந்து HCF மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். 120 லிட்டருக்கும் 180 லிட்டருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இது ரெண்டுலேயும் பொதுவானது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இதில் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் போயிடலாம். ஹையஸ்ட்டு பாருங்கள் 10 வந்து இல்லை 60, இப்போ 90 எடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஆப்ஷன் 90 பார்த்தீங்கன்னா 90 இங்கே காமனால் டிவைட் ஆகாது, அப்போ அது கிடையாது. அதுக்கு அடுத்து ஹையஸ்ட்டு பாருங்கள் 60 ரெண்டுலேயுமே டிவைட் ஆகும். 60 லிட்டர் வித்தவுட் சால்விங். நீங்கள் LCM எல் டிவிஷன் வேணால் போட்டும் பார்த்துக்கோங்க. 60 லிட்டர் இஸ் ரைட் ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்லேருந்தே நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம் 10 வந்து காமனாக டிவைட் ஆகுது, நமக்கு வந்து ஹையஸ்ட் காமன் தான் பார்க்கணும். இருக்கிறதுலே ஆப்ஷன்ஸில் ஹையஸ்ட்டு 90, அது டிவைட் ஆகலை. 180 ஆகும், பட் 120 ஆகாது. அப்போ அடுத்த 60 பார்க்கணும், ரெண்டுலேயுமே ஆகும். ஸோ எக்ஸாக்ட் ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு தேவை. Coming to 172 question, Vignesh borrows rupees 10,000 for 2 years at 4% per annum simple interest. பார்த்தீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் வளைச்சு வந்துகிட்டே இருந்திருக்கு. He lends Sanjay at 6% per annum for 2 years. இதே நான் ஆல்ரெடி நடத்துனது தான். ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஃபார்முலா போடலாம், ஃபார்முலா இல்லாதவங்க நார்மலாக போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சிம்பிள். விக்னேஷ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 10,000 borrow பண்ணுறாரு. ஸோ 10,000 borrow பண்ணுறாரு. பாண்ட் பர்சன்டேஜ் இல்லைனா 4% 2 இயர்ஸுக்கு. அதை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு லென் பண்ணுறாரு. அதில் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வைக்கிறாரு. ஸோ அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அது எவ்வளோ அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், நான் சொன்னது தான். கிவன் ப்ரைஸ் எப்போயுமே என்னது 100%. அதில் ஒரு டாட் தள்ளி வச்சிங்கன்னா 10, 2 டாட் தள்ளி வச்சிங்கன்னா 1%. 1% 100ரூபானா 4% 400 ரூபா. ஸோ 1 இயருக்கு அப்புறம் 400 ரூபா கிடைக்கும். இதே நான் பிரின்சிபல் வந்து மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அப்போ 1 வருஷத்துக்கு 400 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு 800 ரூபா கிடைக்கும். அப்போ 800 ரூபா கிடைக்கும். கரெக்டுங்களா? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மொத்தம் 10,800 ரூபா. இப்போ இது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 6% கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது, 1% வந்து 100னா 6% வந்து 600 ரூபா. 1 வருஷத்துக்கு 600 ரூபா. அப்போ 2 வருஷத்துக்கு 1,200 ரூபா. இப்போ மொத்தம் எவ்வளோ, 16,200 ரூபா. அதில் வந்து அவர் எவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அவருக்கு 10,800 ரூபா. அப்போ எக்ஸ்ட்ரா லாபம் 400 ரூபா. ஸோ வி ஹாவ் கம்மிங் டு த ஆப்ஷன்ஸ் 400. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷனில் அவருக்கு எவ்வளோ கெயின் கிடைக்கும்னா 400 ரூபா கிடைக்கும். ஸோ வெரி சிம்பிள் லாஜிக். So no need to go with the formula PNR/100. Such things no need to apply here. Directly we can find. Okay. So then coming to next question, find the ratio between HCF and LCM
of the number 7 and 13. நீங்கள் பாருங்கள் find the ratio between LCF and LCM இருக்காங்க. ஃபஸ்ட்டு HCF தான் வரணும், செகண்ட் தான் LCM வரணும். அண்ட் தென் வெரி கிளியர் கிறிஸ்டல் இது ஆர் கிவன் ஹியர் த போத் நம்பர்ஸ் ஆர் ப்ரைம் நம்பர் 7 and 13. அப்போ கண்டிப்பாக 7 and 13 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்க முடியும். ஸோ அது கம்மிங் டு ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் we can directly predict from the options A, that is 1:91. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் HCF ஒன்று தெரிஞ்சு போச்சுன்னா LCM தெரியலனாலும் அவசியம் இல்லை. ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ வில் பி த LCM, பட் இல்லைனாலும் நீங்கள் 1:91 போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். ஓகே ஃபைன், குட். Moving on to the next one. So majority of the mathematics questions are very easy. So here coming to 183, if x is to y equal to 2 is to 1, so it will be the same ratio pattern. So here question number 183, x by y equal to 2 by 1. Let you assume the value x equal to y equal to 1, substitute in the given formula. So x square minus y square by x square plus y square. So here, so 2 square will be 4, y square, 1 square is 1, 2 square is 4 plus 1, that is 3 by 5. You have the option is 3 by 5, that is 3:5. So you have the option D is the right answer. Kumaran bought a raincoat and saved ₹25 with discount of 20%. What was the original price of the raincoat? Yeah. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின்கோட்டோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ₹25 லாபம் வந்திருக்கு. ஸோ அப்போ எந்த அமௌண்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ தேர் ஆர் 2 way we can go from the options or else by where we can go. Okay, so I will tell you very simple. So here 184 பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பொருளோட விலை தெரியல, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து 20% நான் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கிது, ₹25. அப்போ அந்த விலை எவ்வளோ? ஸோ 100 இங்கிட்டு வந்துட்டோம், இல்லைனா 1 times of 20, 5 times of 20, 100. The division 5 will be moving right hand side, will coming as a product. That multiplication 25 into 5 will be 125. So asal price 125 தான். So that will total price is 125. Okay. So very simple, but yeah, the majority of the peoples will be suffering from the question number 185 will be is a very easy question. But look at here the key word, an intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls, how many mangoes he will have at the end? Okay, so very simple questions. Majority of the people when they are seeing the question directly, they are doing the answers. First you have to read the questions, these kind of logical questions, by twice, because there are lots of logical mnemonics will be added here. So that is one will be very simple. Directly if you are doing, will be getting 0 answers, your mark also will be 0. So, but here intelligent man they are given, so that intelligent way you have to think. So the totally 3 sack will be there, each sack contains 30 mangoes. So they are crossing by 30 tolls, is it correct? So as he crosses each toll, he has to give 1 mango. Okay, let me imagine 3 sacks carrying 30 pieces is there. So when we are moving by the toll gate, they are crossing by the 10 number of toll gates. So each sack has to be given 1. So totally 3 set of sack is there, 3. So 30 mangoes will be left over there. So 30 you have to hand over. So out of 90, 30 goes, remaining we have 60. Already 10 toll we crossed, is it correct? Okay, now 60 is there, each sack carries 30 mangoes, so we can keep it into 2 sack. So one will be the 30 set, another will be the 30 set, is it correct? So rest of things we can carry, remaining 20 tolls is there, we can go with 10 or 15 we can go, because we want to carry 1 sack mean we have to go with 15 tolls, or 10 mean will not get back. So 15 toll we can cross mean here 315, here will be, yeah, so 15 here 15, so totally 30, is it correct? So 30 over mean remaining will be 30 mangoes are there, we can keep within a single sack. So the remaining 5 tolls you want to cross, so 5 mangoes want to give, rest of things will be 25. So you have 25
mangoes at the end. So logically you have to think these kind of questions, otherwise you'll be getting incorrect answers only. Then coming to 186th question, this also little complex, but you have to imagine a mathematic student, they can easily attend the question because it's a solid figure we have to take. Length, breadth, height they are given. When you connect the diagonals, you'll be getting the whole height here. Length of the longest pole will get back. So you know very well how to calculate diagonals in the 3D figure of the rectangle, that is cuboid. So here question number 186. So root of L square plus B square plus H square is a formula, otherwise you can't do this one. It's a little tough. So when you know the formulas, we can do, otherwise little tough. So that those who are all attend this question, does you know the answers, just look at the method, you can apply. So L square, B square, H square, the length will be, corresponding length will be here 24. So the square root formula, the shortcut, and many things I given in the previous set of videos, you can watch, you'll get back how to multiply very easily 18 square and then 16 square. Similarly, every set of data already we are using already the 24 and all. So here 576 plus 18 square also frequently we are using 324, then 256. The sum of all this value 256 plus 324 plus 576 will get 1156. So you are getting 34. So 34 meter from option C. Actually that how to take quickly for the square root 1156 shortcut is there. Okay, this is not right time to tell you, but even I'm ready to tell now. So take a pair from right to left, 2 to pair. So underline the origin, the unit place 6 is there. So comes to the square of 1 to 10, that which square unit will be ending as 6. So will be 6 square will be 36, and as well as 4 square will be 16. So your answer either will be 4 or 6. Here the 11 comes under which square? Here 2 square is 4, 3 square is 9, 4 square is 16, so 3. So our answer is 34 or 36. So if you are multiplying 34 into 34, if you are getting 1156 means that is your answer. So 34. So this is a tricky. So I added already in that YouTube shortcuts video is there. You can watch and know the ideas. Fine. So moving on with the next one from the remaining mathematics question. Anything if I'm missing, tell me. So quickly I'm scrolling here. I don't know. Yeah, see. The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the number is 36, will be a similar pattern. Question number 193. Look at here, the same thing. I told you product of LCM into HCF always will be equal to X into Y. HCF they are given 12. LCM they are given 5 times, 6 times of HCF. Is it correct? Then one of the number is 36. Find the other. Okay. So we have to find the Y alone. 6 times of 12 into 12 by 36, 3, 4, either 24 is there option. Yeah, so we have that the number is 24. So moving on the next question, which anything missing here? Yeah, question number 196. I told from the beginning of the session itself, we have definitely compound interest and simple interest based question coming in each and every question. I told you all. One is difference, another one is finding simple interest and compound interest. 4 set of question we saw that. So now coming to 196, see, look at here, this is difference question. Yeah, so if you doesn't know to how to deal this one with the help of formula or without formula, how to do mean, I will explain very clearly here. Question number 196. First I will tell you the shortcut formula. Those who all doesn't know, please note down the difference between for SI and CI for 2 years and 3 years. Each and every years they will be asking question from this area. For 2 years, first note down the formula for difference equal to P of, so this is very important, P of R by 100 the whole square. This is for 2 years
Then for difference for the 3 years. So 2 years and 3 years, the formula remember. So difference equal to P R square of 300 plus R by 100 cube. This is R. Okay. So this is for 3 years, P R square of 300 plus R by 100 cube. For the 2 years, P of R by 100 the whole square. So this, if you doesn't know the formula, also we have another choices is there how to do. I will tell you later. Know the formula. They are not asking 2 years. Maximum question coming the difference between 2 years and 3 years. So the 3 years they are asking. So directly we can go to that formula method. It will be easy to find the answers very quickly. So here in the coming to the problem will be the principal amount will be there given. It is 10,000. So I will substitute directly here 10,000. Then R square, the rate of interest is 15%. 15 square. 300 plus 15 is a 315 by, so 100 cube mean followed by that 6 zeros. Is it correct? Okay. In that we can cancel 20, 20, 20, 20. Okay. Coming to that 15 square is 225. 225 into 315 by remaining only the 2 zeros there, because out of 6 zeros will be everything will be eliminated. If you are cancelling this one, you will get the answers. That's all. Okay. So cancellation part if I want to do, mean I'm ready to do. Okay. 20 times of 5 will be 100. 4 times of 5 20, remaining 2 45. Again I can go with 5. 4 times of 5 20. 6 times of 5 30 63. Okay. 45 into 63 I have to multiply. You will be getting a 2835 by 4. You will get 708.75. So this is the direct method, formula method, but many of them doesn't know the formula. அப்போ என்ன பண்ணணும்? We have to go with the logical method. The logical method just now I told you from the first problem. So take and look at revisit the first problem, how to approach for the compound interest for each and every year without using formula, how to calculate. For example, this problem shortcut method, if you doesn't know the formula, how to deal. See, for example, principal they are given 10,000. Is it correct? Number of year will be 3. Rate of interest will be 15. For simple interest which means the principal will never change. So for 15% they are given. Is it correct? So 15% of the 10,000 rupees first you have to calculate. Okay. So normally you know very well here one dot we are placing is at 10% is 1000. So 1% is here 100. 1% is here 100 means 15% is 1500. Is it correct? Okay. 1 இயருக்கு 1500 கிடைக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு 4500 ரூபாய் கிடைக்கும். அப்போ 4500 ப்ளஸ் 10,000 14,500 ரூபாய் உங்களுடைய அமௌண்ட் இன் தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ். வெரி சிம்பிள். ஃபார்முலா எல்லாமே போட்டிருக்கீங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு இடிக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அலோன் இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட் இருந்தது? 10,000 ரூபாய். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 10,000 ரூபாயில் வந்து 15% நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? 15% எடுக்கும்போது 1,500 ரூபா. அப்போ 11,500 ரூபா. கரெக்டுங்களா? 11,500 இல்லை, நோ சம்திங் ராங். ஸோ 10% இஸ் ஒரு நிமிஷம். இதில் வந்து 15% கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட கொஸ்டினில் பாருங்கள். பிரின்சிபல் வில் பி 10,000. இப்போ இந்த 10,000ல் நமக்கு 15% தானே வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10% வில் பி இஸ் 1000 ஹியர். கரெக்டுங்களா? ஸோ இதில் 1000 ஓகே 1150 ரூபா வரும். கரெக்டு தான். 11,500 ரூபா ஒரு வருஷத்தில். எந்த சேஞ்சஸ் இல்லை. கரெக்ட். இப்போ இது 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இதில் இருந்து தான் நீங்கள் வந்து 15% எடுக்கணும். இதில் 11,500 ரூபாயில் 10% ரொம்ப சிம்பிள். 10% 1,150 ரூபா. இன்னொரு 5% வேணும்னா இதில் பகுதி எவ்வளோ? 1,150ல் ஆஃப் எவ்வளோ? 575 ஆட் பண்ணிங்கன்னா 1,725 ரூபாயா? அப்போ இது தான் இன்ட்ரெஸ்ட் 2வது வருஷத்துக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே கொண்டு ஆட் பண்ணணும்? இந்த 11,500 ரூபாயில் ஆட் பண்ணிங்கன்னா 13,225 ரூபா வந்திருக்கும் 2 வருஷத்துக்கு கழிச்சு. கரெக்டுங்களா? 3வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இதில் வந்து 10% எவ்வளோ? 10% வந்து
1322.5. ஒரு டாட் வச்சா மட்டும் போதும். இதில் பகுதி எவ்வளோ? 5% வேணும்ல, ஏன்னா 14%. அதில் பகுதி 661.25. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1983.75. ஓகே. இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே சேர்க்கணும்? இந்த மொத்த அமௌண்ட்டில் சேர்க்கணும், 13,225 ரூபாவில். அப்போ நீங்கள் மொத்த அமௌண்ட்டில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 15,208.75 வருது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஃபார்முலா தெரியாட்டி டேரெக்டாக போடுறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 14,500 வந்தது. ஒரு டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க, சிஐ மைனஸ் எஸ்ஐ போடுங்க, அதே 708.5 வரும். இதில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா. ஸோ லாஜிக்காகவும் நீங்கள் போடலாம் ஃபார்முலா தெரியாட்டி, பட் இது வெரி சிம்பிள் ஃபார்முலா, வி கேன் ஈஸிலி ரிமூவ் ஒரு மைண்ட். இல்லைனாலும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதை பாருங்கள், இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். பாருங்கள், எல்லாம் கான்சிக்யூட்டிவாக எல்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே நமக்கு அப்பியர் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a person takes a loan of ₹2,000 at 6% simple interest. He returns ₹1,000 at the end of 1 year. In order to clear his dues at the end of 2 years, how much he would pay? இதில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் ரீபே பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் பிரின்சிபல்ஸ் மாறாது, அதே தான். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ 197ல் பிரின்சிபல் அமௌண்ட் வில் பி ஹியர் 2,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஃபஸ்ட் இயர் வந்து இப்போ 2 இயரு, பட் 1 இயர்லேயே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா 1000 ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஓகே, அப்போ 1 இயருக்கு பார்ப்போம். இதில் வந்து 10%, 1%. 1% 20 ரூபானா 6% 120 ரூபா. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இப்போ மொத்தம் அமௌண்ட் வந்து 2000 ரூபா. அதில் 1000 ரூபா கொடுத்துட்டாருன்னா மீதி 1000 ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த 1000 ரூபாய்க்கு நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரின்சிபலில் இது இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். 6%. 10% வந்து 100 ரூபான்னா 1% 10 ரூபா, 6% 60 ரூபா. ஓகே, அப்போ 60 ரூபா வந்திருக்கு. இதில் ஒரு 60 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு, பழசில் ஒரு 120 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிரின்சிபலை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் ஆட் ஆன் பண்ணி தப்பு பண்ணியிருப்பீங்க. இந்த 120 தூக்கி அங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு கதை. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கும் போது நமக்கு பிரின்சிபல் வில் பி ஃபிக்ஸ்டு, இட் வில் நாட் பி ஆடட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்கே வந்து ஒரு 120, இங்கே ஒரு 60, 180. அப்போ 1180 ரூபா அவர் கட்டினா போதும். யூ ஹாவ் த ஆப்ஷன்ஸ் இஸ் தேர் பி. எஸ், பி இஸ் த ரைட் ஆன்சர். 1180. இதுவும் பாருங்கள் 198. இது வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேச்சுரல் நம்பர் சீக்வன்சஸ் அந்த கியூபிக் நம்பரு, அதுக்கு ஸ்கொயர் நம்பருக்கான இது தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி புக்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு. ஓகே, சொல்லிடுறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா யூ நோ தட். இது கேன்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னா n பண்ணணும். அப்போ k × k + 1/2 த ஹோல் ஸ்கொயர். நேச்சுரல் நம்பருக்கு n × n +. அப்போ இங்கே கேன்னு கொடுத்துருக்கனால இப்போ k × k + 1/2. ஓகே, அப்போ இந்த எலமெண்ட்டோடைய ஸ்கொயர் ரூட்டு தான் இது. இஸ் இட் கரெக்ட்? ஸோ த கிவன் இஸ் திஸ் வேல்யூ இஸ் 72,900. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ஐ தாட் இதில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். 72900. இந்த 2 ஜீரோவில் ஒரு ஜீரோ இருக்கணும். இப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் எடுக்கணும் 729க்கு. ஸோ இதில் 9ல் முடிகிறது பார்த்தீங்கன்னா 3 or 7, ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். 7க்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா 2. ஸோ 23 or 27, 230 or 270. 230 ஆப்ஷன்லேயே இல்லை, அப்போ கண்டிப்பாக 270. ஸோ 270 தான் உங்களுடைய ஆன்சர். கிளியர்? ஓகே, ஸோ இந்த சீரீஸ் 2, 3, 5, 9x, நான் சொன்ன மாதிரி தான் நம்பர் சீரீஸ் நிறையா கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் 2, 3, 5, 9x, 33y. பட் மிஸ்ஸிங் நம்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ்ஸிங் கண்டுபிடிச்சா தான் அதோடைய சம் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் இந்த சம்மு. ஆக்சுவலாக பாருங்கள் 199 சம்மு. ஸோ ஹியர் 2, 3, 5, 9x 33y. கரெக்டுங்களா? இது நம்பர் சீரிஸ் எப்பயுமே மோஸ்ட்லி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 2, 4. இதில் பாருங்கள் எல்லாமே இதோட டபுள். 2 × 4, 4 × 2, 8.
தென் 16, 32 அப்படி தான் போகுது. அப்படி தான் போகணும். அப்போ இங்கே வந்து 8 வரணும்னா 9 + 8 இங்கே என்ன இருக்கணும்? கண்டிப்பாக 17 தான் இருக்கணும். அடுத்து இங்கே 16னா கரெக்ட். 17 + 16 33 கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கணும்? நெக்ஸ்ட்டு 32 தானே இருக்கணும். 32 + 33 இங்கே என்ன இருக்கணும்? 65. அவங்க கேட்டது x + y தான். 17 + 65. 82 is your answer. So 82 is there? Yeah. So 82 is your answer. 65 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்ஃபியூஸ் ஸ்டேட் வர்றங்கிறதுக்காக ஒய் வேல்யூ நிறைய பேர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் டீல் பண்ணியிருக்கணும். ஸோ 82 is your answer. Coming to the last question, logical reasoning. Okay, when we write A, Z, B, Y, yeah. ஸோ இதை வந்து பாருங்களேன், இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும், இல்லைனா தப்பு போட்டிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are writing forward as alphabet and then backward as an alphabet. We have to count how many constants will appear to left of the vowels. Okay, then orally if I am telling means you will not understand, so I will write and explain. See, basic thing A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இப்படி எழுதியிருக்காங்க ஃபார்வர்டில். இப்போ பேக்வேர்டில் எழுதணும். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ரைட்டுங்களா? அப்படி ஃபார்வேர்டு ஃப்ரண்ட் அப்படி எழுதியாச்சு. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வெரி கிளியர் கிறிஸ்டல்ஸ், how many constants will appear in the left of the vowels. So left of the vowels தான் பார்க்க சொல்கிறாங்க. we will choose some other color for the green color. left of the vowels மட்டும் பார்த்துட்டே வாங்களேன். இங்கே பாருங்கள், யா இ இந்த ஒன்று இருக்குது, யூஎஃப் ஒன்று இருக்குது, ஐஎஸ் இருக்குது, ஓஎல் இருக்குது, ஓஎம் இருக்குது, ஆர்ஹெச் இருக்குது, இடபிள்யூ இருக்குது, ஏஇசட் இருக்குது, so any vowels I am missing here? A, E, I, O, U. A, B, C, D, E, F. Okay, fine. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த பக்கம் ஃபார்வர்டில் பாருங்கள். AEIOU. எஸ், இது நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த இசட்டுக்கு லெஃப்ட் சைடில் தான் கேட்டிருக்காங்க, எதுவுமே இல்லை. U I thought where I am put, yeah, this is U, this pair. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Totally we have 9. So 9 pairs. Option C is the right answer. நிறைய பேர் 10 போட்டிருப்பீங்க. 10 போடக்கூடாது, ஏன்னா லெஃப்ட் சைடு தான் கேட்டிருக்காங்க. இங்கே வவல்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. So that we have to choose only the 9 options. So we discuss all the mathematical questions. How to secure 25 out of 25 is very simple questions. Okay, any doubt feel free to mention in the comment box. Thank you so much. So after long days we are here discussing these kind of things. I hope you all enjoy this answer key explanation sessions. Thank you all. We'll meet another session. Bye bye.